உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலீங்க. ஏங்க நீங்க கடன், நாங்களும் தான் ஆட்சி செஞ்சோம், இவ்வளவு கடன் வாங்கலையே. ஓகே, இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது உண்மையான்னு பார்ப்போம். 2006 to 2011 திமுக ஆட்சியில வாங்கப்பட்ட கடன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 43,892 கோடி. அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி 2011 to 2016 அதுல அவங்க வாங்கின கடன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1,09,717 கோடி. இது கடந்த ஆட்சியில வாங்கின கடனை விட 150% அதிகம். அதுக்கு பிறகு 2016 to 2021 மறுபடியும் அதிமுக ஆட்சி, அந்த 5 ஆண்டு காலத்துல வாங்கின கடன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2,74,436 கோடி. இது கடந்த 5 ஆண்டு காலத்தோட ஒப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 150% அதிகம். 2021 எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரியே பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய கடன்கிறது 4,85,000 கோடியா இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ 2021 to 2026 திமுக ஆட்சியில வாங்கப்பட்ட கடன் அப்படிங்கிறது 4,67,457 கோடி. நம்பர்ஸ்ல பார்த்தா ரொம்ப பெருசா தெரியுது இல்லைங்களா? இது கடந்த 5 ஆண்டுகளை விட எவ்வளவு அதிகம்னு பார்த்தோம்னா 70% தான் அதிகம். கடந்த 2 அதிமுக ஆட்சி காலங்கள்லயுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் 150% கடனுடைய பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலங்கள்ல அதிகமான கடனின் அளவு அப்படிங்கிறது 70%. சோ நாங்கள்லாம் இவ்வளவு கடன் வாங்கலையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது உண்மை கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில கடன் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா 2021 அதிமுக போட்ட இடைக்கால பட்ஜெட் அதுல பார்த்தோம்னா கடன் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன்கிறது 26.69%. இப்போ தமிழ்நாட்டோட மொத்த கடன்ங்கிறது ஜிடிபியில 26.43%. சோ இந்த கடன் அப்படிங்கிறது பெரிய அதிகரிப்புலாம் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது. அதே மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய கடன் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய வீக்னஸை காட்டக்கூடிய குறியீடு கிடையாது. ஏன்னா கடன் அப்படிங்கிறது பொருளாதாரத்துடைய ஒரு அங்கம். கடன் கம்மியா வாங்கினா பொருளாதாரத்துல கிங்கு, கடன் அதிகமா வாங்கினா பொருளாதாரத்துல ஒஸ்ட் அப்படின்லாம் கணக்கு பண்ணா அதானியை விட பொருளாதாரத்துல நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு பெருசா கடன்லாம் கிடையாது. அதானிக்கு ஆயிரக்கணக்கான கோடி கடன் இருக்குது. அப்ப அதானி தான் என்னை விட பெரிய ஏழை. லாஜிக் எப்படி இருக்கு?